ட்ரிபிள் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் என்ன வீடியோ போடுறேன்றது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும், லிங்க் வந்துடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உடனே பார்க்கலாம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அமுக்குங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோவுக்கு 46,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50,000 சப்ஸ்கிரைபரை நாங்கள் நெருங்க போகிறோம். அதை நினச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். நேயர்கள் தான் எங்கள் வீடியோவுக்கு ரொம்ப ஆறுதலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்களா, இந்த வீடியோ A to Z எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, எனக்கு சொல்லுங்கன்றீங்க. அது கண்டிப்பாக முடியாதுப்பா. ஃபோன் பண்ணுறவங்க கோச்சுக்காதீங்க. எப்படியாச்சும் எதுனாச்சும் ஒன்று அவாய்ட் பண்ணுற மணிக்கு எல்லா நேரமும் பேச முடியல. ஒரு நாளைக்கு எப்படி 20 பேர் 30 பேர்னாச்சும் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்களேன், என்னால் வீடியோ பார்த்தா புரிய மாட்டேங்குது, உங்கள் வீடியோ மட்டும் வர மாட்டேங்குது, எல்லா வீடியோ வருது, எந்த வீடியோ உண்மையாக இருக்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ A to Z எனக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நம்ம கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோ தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். மேக்ஸிமம் இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளங்கும். இந்த இது நான் தொழில் செய்யவா வேணாமா, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நல்லா சூப்பராக தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் ஸ்டெப்பு மார்க்கெட்டிங் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன தான் பொருளை போட்டு விற்றாலும் கொண்டு போய் விற்கணும் இல்லையா? கொண்டு போய் நம்ம கடையில் போய் அப்ரோச் பண்ணால் தானே நம்ம ஜாமானை விற்று அதை காசாக்க முடியும். அது முதல் விஷயம். மார்க்கெட்டிங் கண்டிப்பான முறையில் வேணும். ஒன்று நீங்கள் போகணும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்காரோ இல்லை உங்கள் பசங்களோ இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க லைனுக்கு போக கண்டிப்பாக ஒரு ஆள் கையில் இருந்தால் நல்லது. இல்லாட்டி ஒரு நாள் பேக்கெட் போடுங்க, பலசரக்கு பொருள் வாங்கி மறுநாள் வியாபாரம் பார்க்க போங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா தான் இதில் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும். இதை எப்படி விற்கலாம், எப்படி லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சிடுச்சா? ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியம். ரெண்டாவது, பொருள் நான் எங்கே எடுக்கிறது அப்படின்னு. பொருள் நீங்கள் எவ்வளோக்கு எடுக்க போகிறீங்க? சின்னதாக ஆரம்பிக்க போகிறீங்க, எவ்வளோக்கு எடுப்பீங்க? ஒரு 5,000க்குள்ளே எடுப்பீங்களா, இல்லை ஒரு 2 ரூபா 3 ரூபாக்குள்ளே எடுக்கணும்னு தான் நினைப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாமே வாங்கணும். ஒரு பட்டை சோம்பு ஐட்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3,500 வேணும். அந்த செட்டு 8 ஜாமான் வாங்கணும். பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் வாங்கணும்னா ஒரு 3,500 ஆகும். அப்புறம் அட்டை வாங்கணும், கவர் வாங்கணும். மேக்ஸிமம் ஒரு 5,000க்குள்ளே ஆகும்னு வச்சுக்கோங்க. அது வாங்கணும். சரி, அது ஒன்றை மட்டும் நம்ம கொண்டுட்டு போய் விற்க முடியுமா? அது பேக்கெட் போடணும், நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? அப்போ மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு அதில் ஒரு கிலோவாச்சும் வாங்கி கொண்டு போகணும். எப்பயுமே கடைகளுக்கு போகும்போது ஒரு பொருளை மட்டும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ரெடி பண்ணால் ஒரு 5 பொருள் 10 பொருள் கொண்டு போங்க. அதில் எது வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அப்போதைக்கு எது இல்லாமல் இருக்கோ எடுத்துக்குவாங்க. எப்பயுமே கடையில் போய் நாங்கள் இப்படி பண்ணுறோம் கொண்டு வரவான்னா கேட்காதீங்க. பண்ணணும் முடிவெடுத்துட்டீங்க, பேக்கெட் போடணும் முடிவெடுத்துட்டிங்கன்னா பொருளை ரெடி பண்ணியே கொண்டு போயிடுங்க. அப்போ தான் அவங்க பார்க்கும்போதே கூட ஓகே நல்லா இருந்துச்சுன்னா உடனே வாங்கிடுவாங்க. அப்போயே நம்ம வியாபாரம் ஆரம்பித்து மணிக்கலாம். அதனால் ரெடி பண்ணி கொண்டு போய் கடைக்காரவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் அவங்க வாங்கிக்குவாங்க. சரிங்களா? இது ரெண்டாவது. அப்போ பொருள் நாங்கள் எங்கே எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சமாக அதாவது லாபம் கிடைக்கும்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறீங்க. மேக்ஸிமம் நம்ம குடியிருக்கிற சரௌண்டிங் அந்த இடங்கள்லையே ஹோல்சேலாக கொஞ்சமாக எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அங்கே வாங்கலாமா, இங்கே வாங்கலாமா, அங்கே குறைச்சிருக்குமானா ரொம்பலாம் உங்களுக்கு அப்படிலாம் ரொம்ப குறைச்சிலாம் விற்க மாட்டாங்க. கொஞ்சம் தான் உங்களுக்கு குறைச்சிருக்கும். அதனால் உங்களோட குடியிருப்பு பகுதிகள்லையே மொத்த கடைகள்லையே வாங்க பாருங்கள். எப்பயுமே ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 ரூபாய் நமக்கு லாபம் வர்ற மணிக்கு அந்த வியாபாரத்தை பாருங்கள். அவ்வளோதான் வைக்க முடியும். 2% தான் வைக்க முடியும். 20 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கினா கடைக்காரங்க ஒரு 120 ரூபா அப்படின்னு தான் வைப்பாங்க. 1 கிலோவுக்கு சொல்கிறேன். அதனால் அப்படி ஒரு 2 அட்டை நமக்கு லாபம் கிடைக்கிறாப்புல அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் பொருளை பேக்கெட் போட்டு விற்கணும். சரிங்களா? அப்போ நான் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறீங்க. 5,000 ரூபா மேக்ஸிமம், இல்லாட்டி ஒரு 10 ரூபா அதுக்குள்ளே தான். சாதாரண ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிறவங்க இந்த 10,000 ரூபாங்கிறது பெரிய காசு. சரியா?
அதனால் அதுக்குள்ளே தானே எடுப்பீங்க. அதுக்குள்ளே நான் அங்கே வாங்கலாமாக்கா, இங்கே வாங்கலாமாக்கா, அங்கே வாங்கினா குறைச்சிருக்குமா, எந்த அளவுக்கு அங்கனக்குள்ளேயே வாங்கிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த போக்குவரத்து செலவு எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நீங்கள் வெளியூரில் போட்டு அதை எடுத்து அதுக்கு அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் கட்டுறதுங்கிறது ரொம்ப உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். ஏன் அப்போ வெளியூர் வேணாங்கிறேன்னா உங்களுக்கு அலைச்சல் பாருங்கள். நீங்கள் போய் வாங்குறதுக்கும் வெளியூர்லேருந்து வர்றதுக்கும் ஒரு முன்ன பின்ன டிலே ஆகும். உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இருக்குது. கொஞ்சம் நாள் தள்ளியும் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறபடி நடக்காது. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் பக்கத்துலேயே வாங்கி ஓரளவுக்கு குறைஞ்ச விலை கடைகளுக்கு வந்து எப்படி எல்லா ஊர்களையும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும். அந்த கடைகளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா அமௌண்ட் நம்ம கம்மியாக தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இல்லை ஒரு லட்சம் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல எடுக்கலாம். இப்போ மிளகு எங்கே விளையுதுன்னு பார்த்து ஒரு மூட்டை கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி போகலாம். நம்ம பார்க்க போகிறது கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எதுக்கு அங்கே எங்கன்னு நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1 கிலோ வாங்கி பேக்கெட் போட்டு அதை நம்மளால் விற்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். 1 கிலோ மிளகு வாங்கி பேக்கெட் போட்டு விற்க முடியாது. 1 கிலோ மிளகு, 1 கிலோ ஜீரகம், 1 கிலோ கடுகு, 1 கிலோ வெந்தயம். இதில் இந்த ஒரு அட்டைக்கு லாபம் எவ்வளோன்னு தயவு செய்து அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு அட்டைக்கு லாபம் எவ்வளோ, ஒரு பேக்கெட்டுக்கு லாபம் எவ்வளோ. எப்பயுமே ஒரு 5000 ரூபாய்க்கு பொருளை வாங்கினா ஒரு 1000 ரூபாய் லாபம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த 1000 ரூபாயை நீ ஒரே நாளில் விற்றா அது 1000 ரூபாய் நல்ல லாபம் தானே. இதே 5000 ரூபா பொருளை நீங்கள் அட்டையாக போட்டு 10 நாளைக்கு விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம போக்குவரத்து செலவு 100 ரூபா. அப்போ அந்த 100 ரூபாயே என்ன செய்யணும், நம்ம லாபம் ஃபுல்லும் அந்த 10 நாள் விற்றீங்கன்னு வச்சுக்கோ. 100 ரூபானே கணக்கு பார்த்தாலே நம்ம கிடைக்க போகிற அந்த 1000 ரூபாயும் 10 நாளில் காலியாக போயிடும். ஆக மொத்தம் நமக்கு அசல் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியம்னு. நம்ம அந்த 1000 ரூபாயை 2 நாள்லையோ இல்லாட்டி 1 நாள்லையோ நம்ம விற்று காசாக்க பார்க்கணும். சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை செய்ய முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் விற்று அசல் எடுக்கிறோமா மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா கடைகள் பிடிக்கணும். நமக்கு தொடங்கினோடனே போனோடனே கடைக்காரவங்க வாங்க உங்கள் கடையை நான் உங்கள் ஜாமானத்தை வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் சொல்லவே மாட்டாங்க. அதனால் போய் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் விற்கணும். நாங்கள் இப்படி ஒரு அட்டை சேல்ஸ் பண்ணுறேன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லாட்டினா எனக்கு கால் பண்ணுங்கன்னு உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 1 அட்டை 2 அட்டை விற்றுட்டு சோர்ந்து போயிடாதீங்க. இதே அட்டை பிஸ்னஸே வருஷம் ஃபுல்லும் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் பேக்கெட் போட்டுடலாம், மிஷினரி வாங்கலாம், மிஷின் மூலியமாக பேக்கெட் போட்டு விற்கலாம். அப்படி நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகலாம். அட்டையாகவே போட்டுக்கிட்டே இருக்கோம்னா அடிப்படை தொடக்கம் வந்து அட்டையில் நம்ம வியாபாரம் பார்க்குறோம். இப்போ வந்து 5 ரூபா அது வந்து கடையில் 5 ரூபா மடித்து கொடுக்க கொஞ்சம் அலுப்புப்படுறது. இப்போ நம்ம 5 ரூபா பேக்கெட் போட்டு கொடுக்கும்போது படக்குன்னு கஸ்டமர் வரும்போது பிச்சு கொடுக்க ஈஸியாக இருக்கிறனால தொடங்குனது தான் இந்த பிஸ்னஸ். அதனால் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து அங்கனக்குள்ளேயே வாங்க பாருங்கள். வாங்கி கொஞ்சம் பொருள் வாங்கி பேக்கெட் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண பாருங்கள். அதில் எடை எவ்வளோ என்னன்றதை மட்டுமா கூட வாட்ஸ்அப்பில் நான் ஜீரகம் வாங்கியிருக்கேன், மிளகு வாங்கியிருக்கேன், இடம் மட்டும் எப்படி போடணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து. முழுசாக பார்த்துட்டு கால் பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படின்றத உங்களுக்கு முழுசாகவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் முக்கியம். ஜாமான் வந்து நம்ம ஏரியாவிலே வாங்குறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தூரத்தில் நம்ம வச்சுருக்கிறது கொஞ்சம் முதலீடு. மிஷின் வாங்கணும், பேக்கெட் வாங்கணும், அட்டை வாங்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் முதலீடு இருக்கும்போது நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம ஏரியாவுக்குள்ளே எப்படி வாங்கிக்கலான்றது தான் பார்க்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ முக்கியம்னா எஃப்எஸ்எஸ்ஐ ரொம்ப முக்கியம்தான். எஃப்எஸ்எஸ்ஐ முக்கியமாக வாங்கணுமா? கண்டிப்பாக வாங்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக வாங்கணும். இப்போல்லாம் கடைகளில் எஃப்எஸ்ஐ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுவும் முக்கியம்தான். இந்த தொழிலை கண்டிப்பான முறையில் பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கிடுங்க. கொஸ்டினே வேண்டாம், வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு.
அது அந்த எஃப்எஸ் நம்பர் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அதை வச்சு உங்களுக்கு லோன் வாங்கலாம். பெரிய லெவலில் உங்கள் தொழிலை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிறு தொழில் செய்கிறவங்க உதயம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிறு தொழில் லோன் கவர்மெண்ட்லேயே அப்ரூவல் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளோட லெவல் வேறு மணிக்கு மாறும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக வாங்கி அளவோடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலே போதும். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே இதில் லாபம் கொஞ்சம் கம்மி தான். அதையும் அந்த சிறுசாக தொடங்குற பெண்களுக்கு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, சாதுர்த்தியமாக விற்கணும், பேக்கெட் போட்டு விற்கணும், மார்க்கெட்டிங் பார்க்க ஆள் வேணும், பொருளை வாங்கி பேக்கெட் போடணும், விற்கணும். இந்த 3 இதுவும் கரெக்டான முறையில் போயிடுச்சுனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழிலை நீங்கள் கொண்டு போகலாம். அதனால் இல்லை எனக்கு பேக்கெட் போட நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், ரெடிமேடாக வாங்கலாம், எங்கிட்ட கூட ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை வெளியே உங்கள் ஏரியாவில் இப்படி கிடைக்கிது, ஒரு ரேட்டுக்கு கிடைக்கிதுன்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ லாபம் வச்சு விற்கலாம். இப்போ 35 ரூபாய்க்கு நாங்கள் ஹோல்சேலாக 35 தான் கொடுக்குறோம் எல்லா டைமே. அப்போ நீங்கள் அதை ஒரு 10 ரூபா லாபம் வச்சு கடைக்காரங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி வச்சுக்கணும். 10 ரூபான்னா 35 ரூபான்னு வாங்குகிறோம் ஒரு அட்டை. எல்லா டைமே தான் நாங்கள் 35 ரூபான்னு தான் கொடுக்குறோம். ஒரு அட்டை ஒரு ரேட்டா? ஒரு அட்டை கிடையவே கிடையாது. எல்லா அட்டையும் ஒரே ரேட்டு தான், 35 ரூபா 35 ரூபா தான். மிளகா இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், பட்டை சோம்பு ஐட்டமாக இருக்கட்டும். நான் 10 ரூபா ஐட்டம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அது ஆர்டர் நீங்கள் ஓகே பண்ணி அமௌண்ட்டை சென்ட் பண்ணால் தான் நான் பண்ணித்தர முடியும். நான் ஒருத்தவங்க ஆர்டரை போட்டுட்டு காசு அனுப்ப மாட்டுறாங்க. ஒரு சமயம் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், சர்வீஸ் ஒழுங்காக ரீச் ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்க மாட்டுறாங்க, இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் போய் லக்கேஜை இறக்கி விட்றாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எதுவுமே பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக வாங்குகிற பொருளாக இருக்கட்டும், எதுனாலும் கொஞ்சமாக வாங்கி ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கடைகள் நிறைய நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிடிக்கவே தேவையில்லை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. நம்ம உட்காந்த இடத்துலையே அவங்க கேட்க ஆர்டரை மட்டும் கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதனால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, அது முடியாத காரியம். இந்த வீடியோ தான் இனிமேல் எல்லாத்துக்கும் அனுப்ப போகிறேன். மதுரையில் எங்கே வாங்குறதா இருந்தால் நாங்கள் தேர் நிற்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் ஒரு 3 வீதியும் உங்களுக்கு வந்து நல்ல பொருள் விற்கிற இடம் தான். அந்த கடைகளுக்கு, இந்த ஜாமான்களுக்கெல்லாம் நம்ம வாங்குகிற பொருள் விற்கிற இடம் தான். நீங்கள் அந்த தேர் நிற்கிறதுக்கு நடுவில் ஒரு சந்து போகும். அதுலேருந்து வெங்காய மார்க்கெட், வெள்ளைப்பூர் மார்க்கெட் நிறையா கடை இருக்குது. அங்கே போய் நீங்கள் விசாரித்து வாங்கிக்கலாம். ஆனால் தேர் நிற்கிற வீதியில் வாங்காதீங்க. அது வந்து சில்லண்டி பொருள் விற்கிறது. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதனால் அட்டை வேணும், இல்லை பிளெயின் அட்டை வேணும், இல்லை என்னால் வந்து வாங்க முடியல, நீங்கள் எனக்கு வாங்கி அனுப்பிச்சி விட முடியும்னா சொல்லுங்கள், வாங்கி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? ஆனால் எப்பயுமே சர்வீஸிங்க முன்ன பின்ன ஆகும். மொத்தமாக நான் 2 நாள் சொல்லுவேன், ஒரு சில நேரம் அவங்க ரீச் பண்ண முடியாத நிலைமையில கூட லேட்டாகும். அப்படி சொல்லும்போது தான் எங்களால் பதிலே சொல்ல முடியும். ஒரு நேரம் 6 நாள் 7 நாள் ஆகி போயிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொன்ன நேரத்துக்கு நம்மளுக்கு டெலிவரி ஆக மாட்டேங்குது அப்படின்னு, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி இது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயனுள்ள வீடியோ தான். முழுசாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த தொழிலை ரொம்ப சிரத்தையோடு பண்ணிங்கன்னா, கஷ்டப்பட்டிங்கன்னா உண்மையிலே நல்ல லாபம் இருக்குது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி.